ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நாம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இவைகளுக்கு மத்தியிலே வாழ்கிறோம். அது சில நேரங்களிலே நம்ம அப்படி டச் பண்ணிட்டு போயிடும், இல்லை அதை நிரந்தரமாக குடியிருக்க பார்க்கும். இதில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட எப்படியோ சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடுறோம். ஆனால் இவைகளிலே ஒரு மோசமான ஒரு காரியம் என்னன்னா கடன். இந்த கடன் என்கிற பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். கடந்த காலத்தில் நியூஸ் பேப்பர், டிவி சேனலில் பார்த்துருக்க முடியும். கடனால் எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு போயிடுச்சுன்ட்டு இன்றைக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ பிறருக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பாஸ்டர் கடன் கொடுக்க முடியும்? நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ யோசிப்பாயானால், என் அன்பு தேவ பிள்ளையே, உபாகமின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீ என்ன வேலை செய்கிறியோ அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை என் அன்பு தேவ பிள்ளையே பெருக செய்ய போகிறார். எப்படி பெருக செய்ய போகிறார்? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக உன்னுடைய கையின் பிரியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இடங்கொள்ளா போக மட்டும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோக வானத்தை கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். வானம் உனக்காக திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. வானத்தை கர்த்தர் திறந்து, என் அன்பு தேவ பிள்ளையை, ஏசாயா 45வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முடித்து அந்தரங்கத்தில் இருக்கிற புதையல்களின் பொக்கிஷங்களை கொடுப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உனக்காக வானம் திறக்கப்பட போகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்து உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து, நீ பிறருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறியா? உனக்காக வானம் திறக்கப்பட போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தேவனாகிய கர்த்தர், நீ பிறருக்கு கடன் கொடுத்து தேவ சமூகத்துக்குள்ளாய் நீ ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாய் உன்னுடைய வாழ்க்கையிலே பெருத்த ஆசீர்வாதத்தை, பலத்த ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு இந்த நாளிலே, ஏற்ற காலம், நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இனிமேல் இந்த நாளிலிருந்து என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் பிறருக்கு கடன் கொடுக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறையா? தேவன் அப்படி நடத்த போகிறார். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர்கள் நல்ல ஆண்டவரை நன்றோடு துதிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா கடன்களிலிருந்து விடுதலை தாங்க. பிறருக்கு கடன் கொடுக்கத்தக்கதா ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நீ அப்படி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஊழியத்திலும் குடும்பங்களிலும் கர்த்தர் கொண்டு வருவீராக சுவாமி. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.